நாராயணாய. ஓம் குருவே சரணம். நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னானுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் உரிய இறைவா போற்றி போற்றி. திருப்பாவை பாசுரம் 19வது. குத்து விளக்கெரிய கோட்டு கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் தீரவாய் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் தீரவாய் மைத்திடங்கண்ணினாய் மைத்திடங்கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். அந்த நப்பெண்ணைன்றது தான் அந்த கண்ணனுடைய மனைவின்றீங்க சொல்லப்படுறது. இது பாகவதத்தில் இல்லை, ஆனால் நமக்கு இங்கே ஆழ்வார் பாடல்கள் நப்பெண்ணைன்றது நமக்கு சொல்லப்படுகிறது. இந்த நப்பெண்ணை என்ன பண்ணுறாங்கன்னா நப்பின்னை என்ன பண்ணுறாங்கன்னா யாரும் இல்லை, அந்த நப்பின்னைன்றது வேற யாரும் இல்லை, லக்ஷ்மி தான். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இரண்டு தத்துவங்களும் இப்போ ஆதியான சிவனும் ஜோதியான சக்தியும் தான் அங்கும் எங்கும் உளவாகும். அவை அன்றி ஓர் பொருளும் இல்லை, அவை அன்றி ஒன்றும் இல்லை, இதை ஆய்ந்து உணர்ந்ததில் இந்த உலகம் அனைத்தும் சாகும் அப்படின்றது பாரதியார் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்னா, லக்ஷ்மி வேற பெருமாள் வேற இல்லை, பார்வதி வேற சிவன் வேற கிடையாது, சரஸ்வதி வேற பிரம்மன் வேற கிடையாது. இவை எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து தான் செயல்படுகின்றன. இவை அனைத்தும் ஒன்று தான், இருப்பது ஒன்று தான். ஆனால் நாம ரூபங்களாக நமக்கு காட்சி அளிப்பது ஜோதின்னு சொல்கிறோம். அதற்கு பின்னாடி ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள் அதை ஆதின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, அதற்கு மேலே இருக்கக்கூடிய நாம ரூபங்கள் இருக்குது. ஸ்க்ரீன் மட்டும் இருந்தால் அதற்கு மதிப்பு இல்லை, அதற்கு உள்ள நாம ரூபங்கள் இருந்தால் தான் அந்த ஸ்க்ரீனுக்கு மதிப்பு. ஆனால் அந்த நாம ரூபங்கள் இருக்கணும்னா அந்த ஸ்க்ரீன் இருக்கணும். அது மாதிரி இறைவன் ரெண்டுமாவே இருக்கிறார், ஆதியாகவும் இருக்கிறார், ஜோதியாகவும் இருக்கிறார். நிறங்களோர் ஐந்துடையாயின்னு சொல்லிட்டு சிவபுராணத்தில் சொல்கிறாங்க. நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ப அப்படின்னு சொல்கிறார். அவர் தான் ஐந்து, அந்த ஒரே விஷயந்தான் ஐந்து இதுவாக இருக்குது, அதாவது ஐந்து பூதங்களாக இருக்குது, ஐந்து பூதங்களாக இருக்குது. இது அழகாக இதுலேயே சொல்லுவார், பாரதியார் கூட சொல்லுவார், யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் காளி தீது நன்மை எல்லாம் காளி நினது தெய்வ லீலை என்றோ காளி பூதமைந்து மானாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய் காளி போதமாகி நின்றாய் காளி என்னுள்ளே பூந்தாய் காளி அப்படின்றார். இது எதற்காக சொல்கிறேன்னா, எல்லாமே இதுதான். அந்த காளி தத்துவம் பார்த்தீங்கன்னா சிவன் மேலே தாண்டவம் ஆடுற மாதிரி இருக்கும். அந்த சிவன்ற ஆதாரம் இல்லைன்னா காளின்றது நல்ல நேரம்னு அர்த்தங்க. காளின்றது என்னென்னா எல்லா காலத்தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த காலத்திற்கே இடம் கொடுத்திருப்பது இறை தத்துவம் தான். அந்த இருப்பாக இருப்பதும் இறைவன் தான், அதற்கு வெளிப்படுறதும் இறைவன் தான். எனவே இரண்டும் பிணைந்து கிடைக்கின்றன. அதே போல் தான் இந்த பாடலில் என்ன இருக்குன்னா, அந்த பெண்ணை இருக்க பிடித்துட்டு இருக்காராம் கண்ணன் அப்படின்ற மாதிரி இதில் இருக்குது. அந்த பெண்ணுக்கும் இறைவனை விடுறதுக்கு மனசு இல்லையாம். இந்த படைப்பே அப்படிப்பட்டது தாங்க. எப்படி இருக்குன்னா, படைப்பில் படைப்பு உருவாகிட்டே இருக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். நிறைய குழந்தைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க, நம்மளுடைய காலமும் போயிட்டே இருக்குது, அதுக்கு பின்னாடி வருங்காலமும் வந்துக்கிட்டே இருக்குது. இதற்கு முன்னாடி பல காலங்கள் முடிந்து போயிட்டது, ஜென்ரேஷன் வந்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பழைய ஜென்ரேஷன் நிறைய போயிடுச்சு, நம்மளோட வாழ்க்கையை நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போது வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா படைப்பும் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாருக்கும் அனுபவங்களும் கிடைத்திட்டு இருக்குது. இந்த வாழ்க்கைன்றது ஒரு விந்தையாக இருக்குது. அப்போ இறை தத்துவம் பார்த்தீங்கன்னா அனாவசியமாக நடத்திக்கிட்டு இருக்கு வாழ்க்கை லீலைகளை. அப்போது நாம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா, அந்த இறை தத்துவத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் நிதானமாக அந்த இறை தத்துவத்தை நாம் அணுக வேண்டியதாக இருக்குது. அதுதான் நாம் அதுக்கிட்ட நெருங்கி உங்களை பற்றி எனக்கு ரிவீல் பண்ணுங்கள், இந்த இறை தத்துவத்தை ரிவீல் பண்ணுங்கன்னு, அதாவது உங்களுடைய ரகசியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் தான் அந்த இறை தத்துவம் நம்மகிட்ட வெளிப்படும். இல்லைனா நாம் என்ன பண்ணுவோம், அந்த உள்ளுக்குள்ளேயே உலாவிக்கிட்டு இருப்போமே தவிர அந்த இறை தத்துவத்தை நாம் உள்ளுணர மாட்டோம்.
அதுதான் நாம ரூபங்களாக இருக்குது, அதுதான் அனாதியாக அழையாத வஸ்துவாகவும் இருக்குது. அப்போது அந்த இறை தத்துவத்தை நாம் உள்வாங்குவதற்கு என்ன பண்ணணும்னா, இந்த பிணைந்து இரண்டா செயல்படக்கூடிய இறை தத்துவத்தை நாம் வணங்குகிறோம். அது லக்ஷ்மியா வணங்குகிறோம், பெருமாளா வணங்குகிறோம், சக்தியா வணங்குகிறோம், சிவனா வணங்குகிறோம், சரஸ்வதியா வணங்குகிறோம், பிரம்மனா வணங்குகிறோம். இது இறை தத்துவை பிணைந்து தான் இருக்கிறது. இது பிணைந்து தான் இந்த இயக்கங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கு. அதை நாம் வணங்கி இந்த இறை தத்துவத்தை எனக்கு உணர்த்து. அது மனதில் லயமாச்சுன்னா நமக்குடைய காமம், குரோதம் எல்லாமே அறியாமை எல்லாம் அடங்கிடும். இருப்பது ஒன்றுதான்ன்றது ஆழமாக புரியும். அதர் தான் இங்கே ஆண்டாள் வந்து என்ன பண்ணுறான்னா, தன்னுடைய இங்கே வந்து தன்னோட லக்ஷ்மியை வந்து எழுப்பி வந்து கணவனை எழுப்பு, கணவனை வந்து கணவன்கிட்ட வந்து எங்களுக்கு கணவனை வழிபடுறதுக்கு இது கொடு அப்படின்றதோட காரணம் என்னென்னா, உங்களுடைய தத்துவத்தை எங்களுக்கு விளக்குங்கள் அப்படின்றது தான் காட்டுறாங்க. அப்படிதான் அதுதான் இதோடைய அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம். இதை வந்து இதுதான் வந்து ஒரு 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 சீடன், ஒரு சாதகனுடைய இதுவாக இருக்கணும், புரிதலாக இருக்கணும். சாதகன் வந்து என்ன பண்ணணும், இறை தத்துவத்தை எங்களுக்கு போதியுங்கள் அப்படின்றது தான் அங்கே ஒரு ஆழமான விஷயம். இது வெறும் கணவன் மனைவின்றது மேலோட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கணவன் மனைவி சேர்ந்துருக்காங்க, மனைவி வந்து கணவனை விட்டு பிரிய மாட்டேங்கிறாங்க, கணவன் மனைவியை விட்டு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இறை தத்துவமே அப்படி தான் இருக்குது. அதனால தான் நமக்கு வந்து சிவன் அர்த்தநாரீஸ்வரராக இருக்கும்போது சிவன் பாதி, பார்வதி பாதி அப்படின்றதெல்லாம் காட்டுறது. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மியை பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பெருமாள் காடையிலடி இருக்கிறதோட அர்த்தம் என்னென்னா, பெருமாள் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு சயனத்தில் இருப்பார். சயனத்தில் இருக்காருன்னா தூங்கவும் இல்லை. தூங்கினாருன்னா விழிப்பாக இந்த உலகத்தை நடத்த முடியாது. தர்மத்தை எல்லாம் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. கெட்டது நல்லதெல்லாம் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. ஒருத்தர் நல்லது செய்கிறவரை அப்ரிஷியேட் பண்ண முடியாது, கெட்டது செய்கிறவரை தண்டிக்க முடியாது. அதே நேரத்தில் லக்ஷ்மியே இருந்தாலுமே எந்த ஒரு ஆசைகளுக்கும் வசப்படாதவராக இருக்கார். இதுதான் பெருமாள். ஏன் வந்து லக்ஷ்மி வந்து பெருமாள்கிட்ட தஞ்சம் புகுறான்னா, அவர்கிட்ட பற்றே இல்லை, அதனால தான் அவர்கிட்ட தஞ்சம் புகுறான். அதனால் வந்து லக்ஷ்மி கடாட்சம் இருக்கிறதுக்கு எப்போ வேணும்னா, நீங்களும் பெருமாள் போல் கண்ணன் போல் இருந்தீங்கன்னா இது வந்துடும். ஏன் கண்ணன் ஏன் லக்ஷ்மியை விட மாட்டேங்கிறான்னா, லக்ஷ்மி கிட்ட இருக்கக்கூடிய பக்தி அதாவது என்ன பக்தினா, ஏதோ உண்மையோ அதை பற்றணுன்ற பக்தி இருக்கிறதுனால கண்ணன் அவளை விட மாட்டேங்கிறான். இப்படி தான் நாம் ஒரு சாதகன் இருக்கணுன்றதை இந்த பாடல்லேருந்து நமக்கு சொல்கிறாங்க. மேலும் விளக்கத்தை அடுத்த பாடலில் பார்க்கலாம். அடுத்த பாடல் பாசுரங்களை பார்க்கலாம். திருப்பாவை பாசுரம் 20வது. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய், செப்பெண்ணமென் மூளை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய், ஊக்கமும் தட்டோலியும் தந்துன்மணாலனை இப்போதை எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய், ஊக்கமும் தட்டோலியும் தந்துன்மணாலனை இப்போதை எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதத்தில் மக்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாராம். எப்படின்னா, ஒன்று வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா அறக்கருணை, இன்னொன்று வந்து மரக்கருணை. அதாவது இப்போ நமக்கு உடல் கொடுத்துருக்காரு, தாய் தந்தையை கொடுத்துருக்காரு. ஃபஸ்ட்டு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான், ஃபஸ்ட்டு பிறக்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே அழகாக தான் இருக்குது பார்க்கும்போது. இந்த சின்ன சின்ன குட்டி பப்பி சொல்லுவாங்க, இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி எல்லாமே பார்க்கும் நல்லா தான் இருக்குது. அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா சில பேர் ஏன்டா என்னைய படைச்ச ஆண்டவா அப்படின்னு கேட்பான். சில பார்த்தீங்கன்னா வந்து பிராணிகள்லாம் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா நமக்கே கஷ்டமாக இருக்கும். காட்டில் நம்ம தான் சரி, சிட்டியில் இருக்கவங்க தான் வந்து வாழ்க்கை முறை வந்து இப்படி இருக்குது, ரொம்ப வேகமாக இருக்குது, ஓட்டமாக இருக்குது. காட்டில் போய் பார்த்தா காட்டில் யானைகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் அவஸ்தைப்படுங்க வறட்சினால். இந்த மாதிரி நிறைய ஒரு வேட்டையாடுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு விலங்கு வந்து ஒரு சிங்கமாக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், அது வேட்டை வந்து அதோட வேட்டை வந்து வெற்றிகரமாக ஆகுறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்குமே ஏன் இப்படி வாட்டி எடுக்கிறான் இறைவன் அப்படின்னு கேட்டால், தான் கருணைன்ற ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறான், அறக்கருணைன்றதில் வந்து கொடுக்குறான். உடலில் கொடுத்துருக்கான், தாய் தந்தையை கொடுக்குறான், ஒரு வாழ்க்கையை கொடுக்குறான், உலக வாழ்க்கையை. அதே நேரத்தில் அவனே தான் வாட்டியும் எடுக்கிறான். இந்த மரக்கருணைன்றது எதுக்காகன்னா, உங்களை வந்து இது வந்து தங்கத்தை புடம் போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு மனிதனுக்கு கஷ்டம் கொடுக்க தான் அவன் நல்லா பெரிய ஆளாகும். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இவர் இருக்கார், கராத்தே வீரர் ப்ரூஸ்லி. அவர் கூட இந்த வாசகத்தை சொல்கிறார். நான் வந்து கஷ்டத்தை தான் விரும்பி ஏற்றுக்கிறேன், ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட்டு என்கிட்டேருந்து அப்போ தான் வெளில வருது அப்படின்னு சொல்கிறாரு.
அப்போ வந்து ஸ்ட்ரகிளை வந்து விரும்புகிறவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த விரதத்திலே பாருங்கள், காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறது இது வந்து முதல்ல வந்து இதுவே பெரிய ஒரு ஸ்ட்ரகிள். காலையில் எழுந்து குளிக்கிறது அதை விட அடுத்த பட்சம். கரெக்டாக இல்லைங்களா? அதை விட எழுந்து எல்லாரையும் கூட்டுட்டு போகிறதுன்றது, தான் போகிறது இல்லாமல் எல்லாரையும் கூட்டு கொண்டு போய் ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுறது அதை விட கஷ்டமான விஷயம். இப்போ சில பேர் பார்த்தா என்ன பண்ணால் காலையில் எழுந்தவொடனே போய் டீ கடையில் போய் நிற்பான். எழுந்தவொடனே ஃபஸ்ட் எடுத்தவொடனே சிகரெட் பிடிப்பான். எழுந்தவொடனே போய் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு என்ன அதாவது என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணுவான். புரியுதா இல்லைங்களா? அந்த காரியம் பண்ணுவான். அந்த மாதிரி இல்லாமல் அபசகுணமாக இல்லாமல் ஒரு மங்களகரமாக ஒரு நாளை ஆரம்பித்து அதில் நிறைய பேரை கூட சேர்க்கறது அது ஒரு விஷயம். இதில் 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் வந்து எப்படிப்பட்டவர் அப்படின்றதையும் இங்கே சொல்கிறாங்க. ஊக்கமே நிறைந்தவர் அவர். அந்த பாருங்கள், ஊக்கமும் தற்றொழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஏன் இறைவனை எழுப்பணும், அந்த நப்பினையை வந்து நீ வந்து எழுப்பு அவர்ன்னு சொல்கிறதோட காரணம் என்னென்னா, இங்கே வந்து நம்ம வந்து ஒரு 2 தத்துவத்தை தெரிஞ்சுக்கணும். அங்கே ஒரு விஷயம் என்னென்னா, மாயான்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் மாயையை விளக்கினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தத்துவம் இருக்குது. இந்த மாயையாக இருப்பதும் இறைவன் தான். இந்த மாயைக்கு பின்னாடி அழியாத தத்துவமாக இருக்கிறதும் இறைவன் தான். இப்போ இந்த உலகம்ன்ற மாயைக்கு பின்னாடி வந்து அந்த மாயாஜாலத்தை நடத்தக்கூடியவனாக இருக்கக்கூடிய இறைவன் வந்து எப்போ வந்து அதை நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, முதல்ல வந்து ஒரு மேஜிக் ஒருத்தர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மேஜிக் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேஜிக்கை வந்து அந்த மேஜிக் பண்ணுறவர் ஒருத்தர் இருக்கார், அந்த மேஜிக்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி அந்த மேஜிக்கை புரிந்து கொள்ள முடியும்னா, அந்த மேஜிக் பண்ணுறவர் கொஞ்சம் இலகுபட்டு இதுதான்ப்பா இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து அதை காட்டணும். இது பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை காட்டணும். அதே மாதிரி அந்த இதற்கு அந்த 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 அதை என்ன அப்படின்னா அந்த மாயைன்றது வழி கொடுத்தால்தான் நீங்கள் போய் இறைவனை போய் அந்த மாயை கொஞ்சம் இலகுனாதான் என்னென்ன மாயை இருக்க மனிதனை மறைத்து கொண்டிருப்பது அது நம்ம சொல்லுவாங்க. நிறைய விதங்கள்ல இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உடல் மனம் இது எல்லாமே உடல் மனம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் அப்புறம் நம்மளோட இருக்கக்கூடிய உடைமைகள் இது எல்லாமே ஒரு ஒரு மாயையாக நம்மளை வந்து இறைவன்கிட்ட இருந்து அடைய விடாமல் தடுக்கிறதா ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இன்னொரு 3 ஆசைகள் சொல்கிறாங்க. மண், பெண், பொன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெண்ணா ஆண் கூட போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து இறைவனை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு இது பார்த்திங்கன்னா உறக்கம்லேயே விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்கம். இது 3மே மனிதன் எல்லாருக்குமே இருக்குது. இதுவும் வந்து மனிதனை வந்து உண்மையை வந்து மறைக்கிறது. இதை தாண்டி தான் உண்மையை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முக்கியமான என்ன விஷயம்னா மாயையை கடந்து தான் செல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து மாயை தான் வந்து அந்த இப்போ நப்பின்னைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாயையுடைய அனுகிரகத்தால் தான் போய் இறைவன் அடைய முடியும். அதை தான் வந்து சாரதா அம்பாள் சொல்கிறாங்க. ராமகிருஷ்ணருடைய துணைவியார் சாரதா அம்பாள் சொல்கிறாங்க, children take refuge without her grace you cannot win the maya அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் போய் அந்த மாயையுடைய அனுகிரகத்தை நீங்கள் உங்கள்கிட்ட சரண்டர் பண்ணால் தான் அந்த மாயையை ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போ இறைவன் வந்து இந்த விஷயம் என்னென்னா இறைவன் காத்துக்கிட்டு இருக்கான் உதவி பண்ணுறதுக்கு. ஆனாலுமே நம்மளுடைய ஈகோ நம்மளுடைய அறிவு தான் நம்மளை வந்து இறைவன்கிட்ட இருந்து இறைவனுடைய விஷயத்துலேருந்து நம்மளை தடுக்கிறது. அது உதாரணம் பார்த்திங்கன்னா சூரபத்மனுக்கு விஸ்வரூபத்தை காட்டுறார் முருகர். ஆனாலுமே சூரபத்மன் வந்து திருப்பி பாலரூபத்தை பார்த்தோன்னே இவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்றான். அதே மாதிரி தான் ஆஞ்சநேயர் போய் ராமரை பற்றி சொல்கிறார் ராவணன்கிட்ட. ஆனாலும் ராவணன் வந்து மனசில் லைட்டாக படுது. ஆனாலுமே அவனால் மனசை டக்குன்னு மாற்ற முடியலை. அப்போ நாம் மனதை நல்லா இறை தத்துவத்தை உள்வாங்கிட்டோம்னா இறை தத்துவம் நம்மளை தாங்கி கொண்டு செல்வதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஒரு யானை வந்து முதலை கிட்ட மாட்டிக்கிட்ட போது ரங்கா ரங்கா கத்தின உடனே இறைவன் வந்தார் பார்த்தீங்களா. இறைவன் வந்து தன்னுடைய பக்தனுக்காக காத்துக்கிட்டு தான் இருக்கிறார். ஆனால் பக்தன் வந்து இன்னும் தன்னுடைய முழுமையாக அவன்கிட்ட பக்தியோடு வரணுன்றதை தான் அவர் எதிர்பார்க்குறார். அதற்கு மாயை வந்து அவனை வந்து தங்கத்தை இது போடுற மாதிரி குளம் போடுற மாதிரி அவனை நிறைய விஷயங்களை சோதித்து அவனை இறைவனிடம் கொண்டு செல்கிறது. அதனால் இந்த இறை தத்துவத்திற்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் இருவரும் எனக்கு வழிவகுக்கணும் அப்படின்றத தான் இங்கே ஆண்டாள் கேட்குறா. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆண்டவனுடைய விஷயங்களையும் சொல்கிறா. எப்படிப்பட்டவர் அவர், 33 தேவர்களும் வந்து இருந்தாலுமே முன்னாடி வந்து ஒரு பக்தனுக்கு பிரச்சனைனா வந்து நிற்கக்கூடியவர் அப்படின்றார். இதையே வந்து சிவபுராணத்துலேயும் வருது.
இதே லட்சணங்கள் வந்து சிவபுராணத்திலையும் சிவன் எப்படிப்பட்டவர்னா இங்கே சொல்கிறாங்க, பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, கரங்குய்வார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்ல, சிறங்குய்வார் ஓங்குக்கும் சீரோன் கழல் வெல்க. எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மனத்தையும் நீக்கு அப்படின்னு அதுலேயும் சொல்கிறார். ஞாயிற்கிழந்த நான் நாயை விட இதுவாக இருந்தேன், கீழே இருந்தேன், மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதாவது என்னென்னா இங்கேயும் இந்த ஆண்டாள் அதுதான் கேட்குறா, என்கிட்ட இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் நீக்கி என்னை தூய்மையான ஆக்கு அப்படின்றத சொல்கிறார். அப்போ மனிதன் வந்து இயற்கையாகவே அவன்கிட்ட தோஷங்கள் இருக்குது, அது இறைவனுடைய படைப்பில் அதை வைத்திருக்கிறார், அவரே தான் வைத்திருக்கிறார். அந்த தோஷங்களை களைந்து அவன் தங்கம் போல் ஜொலிக்க வேண்டியது வந்து அவனுடைய கடமை. அது அங்கே தான் இறை தத்துவத்தை நாம் பயன்படுத்திக்க வேண்டும். அது காட் ஃபேக்டர் சொல்கிறோம். அது இறை தத்துவத்தை நீங்கள் என்ன நாமரூபங்கள் வழிபடுறதுன்றது முக்கியம் இல்லை. நாம் அங்கே முழுமையாக நம்மை சரணடைகிறோமா, நாம் வந்து அன்பை இறைவனிடம் வெளிப்படுத்துகிறோமா, அவருடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறோமா, அதுதான் முக்கியம். ஏன்னா அதே விஷயங்கள் தான் சிவபுராணத்தில், இதே விஷயம் தான் சிவபுராணத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ என்ன விஷயம்னா, இறைவன் வந்து வேற இல்லை, இறைவன் ஒன்று தான். அந்த இறை தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நம் மனதையும் எல்லாத்தையும் உடலையும் தயார் பண்ணி கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டாளும் இங்கே வெளிப்படுத்துகிறார். அதுதான் மாணிக்கவாசகரும் சிவபுராணத்தில் வெளிப்படுத்துகிறார். இதுதான் இந்த பாடத்துடைய விளக்கம். மேலும் விளக்கத்தை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருவாடிபுரத்து ஜெகத்துதித்தால் வாழியே, திருப்பாவை 30 செப்பினால் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே, 140 முன்றுரைத்தால் வாழியே, உயர் அரங்கற்கே கன்னி உகந்தளித்தால் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, வன்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே.